கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி ஜெபியுங்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கெஞ்சி ஜெபிக்கும் போது அநேக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு எப்படி ஜெபித்தார் பாருங்கள். ஓசியா 12வது அதிகாரம் 4வது வசனம். அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சி ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் கெஞ்சி அழுது அங்கே ஜெபிக்கிறான். அப்படி கெஞ்சி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, என்னாகமம் 12:13 பார்க்கிறோம், மோசே கெஞ்சி ஜெபித்தான் தன் சகோதரியின் சுகத்திற்காக. அங்கே மோசே என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிற வேளையிலே அவன் சகோதரிக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்ணுகிறான்? 30வது சங்கீதத்தில் 9-12 வரைக்கும் பார்த்தோம் என்றால், தாவீது கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிற வேளையிலே அவன் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே எசேக்கியா ராஜாவினுடைய மகன் மனேசா கர்த்தருக்கு பிரியமாக நடக்கல. அதனால அவன் கைது செய்யப்பட்டு கொண்டு போகிற வேளையிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அங்கே 2 நாளாகமம் 33:12-13 வசனங்களிலே அவன் வெண்கல சங்கிலியாலே அவன் கட்டி இழுத்து செல்லப்படுகிற வேளையிலே தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிற வேளையிலே அவனை அவர் விடுதலை செய்து மீண்டும் அவன் ராஜ்யபாரம் செய்யும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நாமும் அவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிற வேளையிலே நம்மை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த கிருபைக்குள்ளாக அவர் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் அப்பா கேட்ட சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க, அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.